பொழியர்கொன் பொழித்த புகழியர்கொன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்னன் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே சைவ பாட வகுப்பினுடைய இரண்டாம் பகுதியாக காலை அமர்விலே உமாவதி சிவனார் அவர்களுடைய அருள் திரு வரலாற்றையும் அதன் வழியாக அவர் அருள் செய்த ஞான நூல்களாக விளங்கக்கூடிய 8 நூல்கள், சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்கள், அந்த 8 நூல்களையும் அருள் செய்த அந்த நிலையிலேயும் அதிலே ஒரு சிறப்பான நூலாக விளங்கக்கூடிய போற்றி பகரோடை என்று சொல்லக்கூடிய அந்த நூல், இதனுடைய தனிச்சிறப்பு முதல் உற்பவம் என்று சொல்லக்கூடிய முதல் உற்பவத்தினுடைய சிறப்பை இதிலே உமாபதி சிவனார் எடுத்து காட்டியிருக்கிறார் என்ற குறிப்பு இந்த நூலுக்கு உரிய யுஎஸ்பி. ஆக இந்த சிறப்பான ஒரு நிலை இந்த நூலுக்கு இந்த சிறப்பான ஒரு நிலை இந்த நூலுக்கு அமைந்து விளங்குவது முதல் உற்பவம் பற்றி பேசுகின்ற அந்த குறிப்பு. அதன் பிறகு உண்மை விளக்கம் எப்படி பெருமானுடைய திரு நடனத்தை பற்றி பேசுகின்றதோ அந்த வகையிலே நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய நிறுத்தத்தை போற்றி என்பதாக அமைத்து அந்த நிறுத்த நிலை போற்றி, நின்ற நிறுத்த நிலை போற்றி, நின்ற நிலை போற்றி, நின்ற நிறுத்த நிலை போற்றி, நிறுத்த நிலை போற்றி என்று உமாவதி சிவம் பெருமானுடைய அந்த நிறுத்த தரிசனமாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் எவ்வளவு மிக உயரத்திலே இருக்கின்ற நிலையிலே இருந்து கீழே இறங்கி வருகின்ற நிலை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக எத்தனை ஆயிரம் பட்டுப்புடவை கட்டியிருந்தாலும் குழந்தை அது கழிவு நீரில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது விழுந்தது குழந்தையை காப்பாற்றுறதுக்கு தான் கட்டியிருக்க புடவையை பார்க்க மாட்டான். அப்படியே குதித்து அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையை மேலேற்றுமாறு இறைவனுடைய கருணை கீழே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை மேலே ஏற்றி செல்லுகின்ற நிலையிலே கீழே இறங்கி நமக்காக வருகின்றார். அப்படிப்பட்ட இந்த ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு வருகின்றார், அது நமக்காக வருகின்றார் என்ற குறிப்பை எடுத்து சொல்றார். அப்ப வேற யார் யாரெல்லாம் அவரை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இத்தனை பேர் தேடிட்டு இருக்கும்போது தேடுற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க. அவர்களுக்கு சிக்காமல் அவர்களிடத்திலே இல்லாமல் கீழே இறங்கி வந்து இந்த மண்ணுயிர்கள் உய்யும் பொருட்டு வந்திருக்கிறார் என்ற அந்த குறிப்பை உமாவதி சிவம் முதல் போற்றியிலே அந்த குறிப்பை காட்டுகின்றார். அதைத்தான் நம்ம கடைசி வரியாக அந்த வரியை சிந்தித்தோம். அதற்கு யார் யாரெல்லாம் தேட அவர் இங்கே ஆமளவும் தேட வருகின்றார் என்ற செய்தியை சொல்றார். பூ மண்ணு நான் முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மா மண்ணு சோதி மணி மார்பன் நா மண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துமுடன் நாதம் நாதாந்தம் நடு வேதம் போதத்தால் ஆம் அளவும் தேட
அளவிறந்த அப்பாலை சேம ஒளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. பூ மண்ணு நான்முகத்தோன் யாரு? பிரம்மா. நான்முகத்தை உடைய பிரம்மா. புத்தேளில் ஆங்கவர் கோன் தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய தேவேந்திரன். மா மண்ணு சோதி மணி மார்பன் திருமகளை நிலையாக தன்னுடைய மார்பிலே வைத்திருக்கக்கூடிய யாரு? திருமால். நா மண்ணும் வேதம் வேதாந்தம் நாவிலிருந்து கூறப்படுகின்ற அந்த வேதங்கள், நாவினாலே உச்சரிக்கப்படுகின்ற வேதங்கள், அந்த வேதம் அவற்றின் முடிவாக விளங்கக்கூடிய உபனிஷதங்கள், அவைகளெல்லாம் விளக்கம் செய் விந்துவுடன் எல்லா பொருள்களையும் விளக்கம் செய்கின்ற விந்து என்று சொல்லக்கூடிய ஒளி. நாதம் நாதாந்தம் அந்த விந்துவிற்கு காரணமாக விளங்கக்கூடிய நாதமும் அதற்கு இறுதியாக விளங்கக்கூடிய அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதத்தினுடைய இறுதி நிலையும் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட. அப்படி இத்தனை பேர்களும் தேடுகின்றார்களாம். யார் யார்? நான்முகன், தேவேந்திரன், திருமால், வேதம், வேதாந்தம், விந்து, நாதம் என்று சொல்லக்கூடிய இது அத்தனையும் தேடக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பெருமான் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட. அளவிறந்த அப்பாலை அளவுபடாமல் இருக்கின்ற அப்பாலுக்கு விளங்குகின்ற அந்த பெருமானை எவரும் தேரும் வகை எல்லா உயிர்கள் பொருட்டு ஆடுகின்றதுனால அதற்கு பொதுன்னு பேர். பிள்ளை பொதுநடம் போற்றி போற்றி எல்லா உயிர்களுக்கும் பொது, அதனால அதுக்கு பொதுன்னே பேரு, மன்று என்பதாக பேர். அப்படி விளங்குகின்ற அந்த மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. பிறவியாகிய அந்த தொடர்பு உயிர்களை தொடர்ந்து இதுவே பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்பதே தொழிலாகி இறக்கின்றாரேன்னு சொல்ற. அப்படி பிறவியாகிய இந்த தொடர்பு நீங்குமாறு செய்கின்ற கூத்தபிரானாக விளங்குகின்ற அந்த நடன நிலையை எம்மை காப்பது ஆக என்ற அந்த நிலையை முதல்ல அந்த கூத்தினுடைய சிறப்பையும் அது விளக்குகின்ற அந்த நிலையையும் உயிர்களுக்காக அது இறங்கி வந்த அந்த தன்மையையும் காட்டுகின்ற அந்த செய்தியை சொல்லி, சேம ஒளி என்பதற்கு உயிரினங்களுக்கு சேமத்தை தருகின்ற ஒளி என்று சேம ஒளி என்பதற்கு விளக்கம் அமைத்து காட்டி, எல்லா ஏனைய ஒளிகளுக்கும் சேமத்தை தருவது இவ்வொளியே என்பதாகிய காரணத்தினால இது சேம ஒளி என்று ஒளியாய் ஒளியதன் ஒளியாய் ஒளியதன் ஒளியும் தனிதரும் ஒளியாய் என்பது வேறொரு புராணம் என்ற அந்த ஒரு செய்தி சேம ஒளி என்பதற்கு காட்டுகின்றார். மன்றுள் நிறைந்த நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையானது அருவம் ஞானாகாயத்தை குறிப்பது. மன்றுள் அவர் ஆடுகின்ற அந்த நிலை என்பது ஞானாகாயமும், சேம ஒளி என்று சொல்லக்கூடிய ஒளி அருவுருவத்தை குறிப்பிடுகின்ற அந்த நிலையும், மன்றுள் நிறைந்த நிலை அருவம். அதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் காட்டுறோம் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவார். அப்போ என்ன இருக்கு? அது அருவமான நிலை, மன்றுள் நிறைந்து விளங்குகின்ற அந்த அருவ நிலையாக ஆகாய நிலை, அது அருவத்தை குறிப்பதும், சேம ஒளி என்பது அருவுருவ நிலை. அதனால அந்த அருவுருவத்தை காட்டியும் அழகில் சோதியான் அம்பலத்தாடுவான்னு சொல்ற அந்த குறிப்பு அங்கே அமைத்து காட்டி, நின்ற நிறுத்தம், அது நின்ற நிறுத்தம் என்பது நடனம், அது உருவமாக வந்துருச்சு. ஆகவே அது உருவம் என்பதையும், பிறவியாகிய வழக்கு அறுத்தலுக்கு அருவமாகிய நிலையிலே நின்றும் அருவுருவமாகிய நிலையிலிருந்தோ உருவமாகிய நிலையிலிருந்தோ அருள் செய்யும்.
சகலருக்கு உருவ நிலையும், பிரளயாகலருக்கு அருவுருவ நிலையும், விஞ்ஞானங்களுக்கு அருவ நிலை. அப்படி 3 ஆன்மாக்களுக்கும் பொதுவாக ஆடக்கூடிய இடம் பொது, 3 பேருக்கும் பொது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் சகலர், நிலவுலாவிய நீர்மலி வேணியான், அழகில் சோதியன் அருவுருவ நிலை பிரளயாக, அம்பலத்து ஆடுவன் சகலர். இப்படி ஒரு மலமுடைய ஆன்மா, 2 மலமுடைய ஆன்மா, 3 மலமுடைய ஆன்மா எல்லாருக்கும் பொதுவாக ஆடக்கூடிய நிலை ஆகியினால 3 வகை ஆன்மாக்களுக்கும் அருள் புரிகின்ற காரணத்தினால அந்த 3 நிலை ஆன்மாக்களையும் பெரிய புராண முதல் பாடலிலே எப்படி குறிப்பிட்டாரோ அதை மிக அற்புதமாக இங்கே நம்முடைய உமாபதி சிவம் மன்றுள் நிறைந்த நிலை என்ற அருவத்தையும், சேம ஒளி என்பது அருவுருவமும், நின்ற நிறுத்தம் என்பது உருவத்தையும் கொடுத்து, இவை 3ம் பிறப்பருக்கும் பிங்ககன் தாள் வாழ்க என்ற அந்த நிலை, பிறப்பருக்கும் பிங்ககனாக விளங்குகின்ற அவன்தான் அந்த பிறவியாகிய தொடர்பை நீக்கக்கூடியவன் என்ற குறிப்பை காட்டி, நிறுத்தம் என்பதாக சொன்னால் அது ஐந்தொழில் நடனம் என்ற அந்த குறிப்பையும், உண்மை விளக்கத்தில் நம்ம சொன்ன அந்த செய்தியோடு இப்போ இதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல், தான் எந்தையார் பரதம் தான் என்ற அந்த உண்மை விளக்கத்தில் அமைத்த அந்த செய்தி நிறுத்தம் என்பதை பற்றி குறிப்பும் அதை அமைத்து காட்டியும், பல்லுயிர் குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பொழிய விட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. இந்த பெரிய வழி என்று சொல்லக்கூடிய நிலையானது குன்றாத பல்லுயிர் என்ற குறிப்பு குறைவு, அதாவது குறைவில்லாத எண்ணிறந்த உயிரை குறிப்பதற்கு, பல உயிர்களை குறிப்பதற்கு குன்றாத பல்லுயிர். வெவ்வேறு படைத்தும் மலக்கட்டுடைய உயிர்களை அவை செய்த வினைக்கு ஏற்ப படைத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதற்குரிய உடலை கருப்பை, முட்டை, வியர்வை, வித்து ஆகிய உடல்களில் மாறி மாறி வேறாக படைத்தும் அவை காத்தும் நுகர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவ்வுயிர்களுக்குரிய வினை நிகழ்ச்சிகளை ஏறாமலும் குறையாமலும் கூட்டி புசிக்க செய்தும் எல்லை இழைப்பொழிய இட்டு வைத்தும் உயிரினங்கள் சகலாத்தவையில் பிறந்தும் இறந்தும் அலைந்தும் திரிந்து வந்த போது உண்டான இழைப்பு நீங்கும்படி ஒடுக்குவித்தும் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தொழில், அதுதான் அந்த நிறுத்தம். அந்த நிறுத்தத்தை சொல்றார். அப்படி உயிர்களாக இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் 4 வகையாக அதனுடைய உடல் அமைந்த நிலையை அண்டசம், சுவேதசம், உற்பிசம், சராயுசத்தோடு என்று சிவஞான சித்தியாரிலே குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பு அண்டம் பிளஸம் அண்டசம்னு வரும். முட்டையில் தோன்றுவன உயிர்கள், அந்த முட்டையில தோன்றக்கூடிய உயிர்கள். சுவேதசம் என்று சொல்லக்கூடிய வியர்வையில் தோன்றுவன பேன், கிருமி. உற்பீதசம் என்று சொல்லக்கூடிய வித்து, வேர் முதலியவற்றில் தோன்றக்கூடிய மரம், செடி, கொடி ஆகியவை. சராயுசம் என்பது கருப்பையில் தோன்றுவன மக்கள், விலங்கு. இப்படி 4 வகையிலே இந்த உயிர்களானது பிறந்து இறந்து அமைகின்ற அந்த தொல்லை வழக்கு அனாதிகாலம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்தம், அடி, நடுவு என்பதனை எப்படி வச்சுக்கணும்னா அடி, நடுவு, அந்தம் என்று மாற்றி பொருள் கொள்க என்று குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அடி என்பது முதல் என்பது ஆதி என்று சொல்லக்கூடிய நிலை. பிறவற்றிற்கு அடி, நடுவு, அந்தம் உண்டு. முதல், நடுவு, இறுதியை உண்டாக்குவோன் இறைவன். ஆனால் அவனுக்கு
அந்தம் நடு இறுதி இல்லை. ஸோ அனாதி என்று சொல்லக்கூடியது மூணுக்கும் உண்டு. உயிருக்கும் அனாதி உண்டு, இறைவனுக்கும் அனாதி, பாசத்துக்கும் அனாதி. எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள்கள் மூன்று பொருள்களும் எப்பொழுதும் அனாதி என்ற அந்த அனாதி தத்துவ நிலை, அதை குறிப்பிடுகின்ற அந்த நிலையை சொல்லி இப்போதான் முதல் உற்பவம் பற்றி செய்தி சொல்கிறேன். இந்த முதல் உற்பவம் பற்றி செய்தி சொல்லுகின்ற பொழுது தான் நாம் இப்போ சொன்னோம் இல்லையா, ஆணவ மலம் பற்றி குறிப்பிடுகின்றார். முதலாவதாக, முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற வரும் எல்லாம் ஒரு உடை ஒப்பாய்தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடுக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் நடக்கும் காட்டத் தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள் நாடி கற்புலனால் காணார் தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மண் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பு ஆக்கி கைகொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்று எத்தனாவது போற்றி இது? மூணாவது போற்றி. 6லேருந்து 13 வரி. அப்படியே சைவ சித்தாந்த முதல் உற்பவத்தினுடைய பகுதியை சிறப்பாக எடுத்து சொல்றார். ஆணவம் எப்படிப்பட்டது, ஆணவம் எப்ப உயிரை இந்த ஆணவம் பற்றியது? நெல்லுக்கு உமி போலவும் செம்பினுக்கு களிம்பு போலவும் அப்படின்ட்டார். செம்பு எப்ப இருக்கோ களிம்பு, நெல் இருந்தா உமி. அப்புறம் ஆணவங்கிறது உயிருக்கு எப்படின்னா செம்புக்கு களிம்பு போலவும் நெல்லுக்கு, அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா முதல்ல இந்த ஆணவத்துல இந்த உயிர் கண்ணில்லாத குழவி போல இருந்தது. அது சொல்லும்போது சொல்றார், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவம். ஆணவம் எப்படியா? ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில்னர். எப்படிப்பட்ட தொழிலாது? கடிய தொழில். இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவமானது, அதனாலதான் அவர் சொல்லும்போது சொன்னார், பட்ட கட்டையில் பகல் குருடு போகுதுன்னாரு. என் குருவை சொன்னாரு பட்ட கட்டையில் பகல் குருடுன்னு. அப்ப எனக்கு என்ன அப்படின்னா, பகற்குருடுனா ஞானத்தின் கண்ணை மறைத்த. அப்ப அந்த ஞானத்தினுடைய கண்ணை மறைத்த காரணத்தினாலே நான் குருடா தான் இருந்தேன். எங்கள் குருவாக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தரை பார்க்கிற வரையிலும் அது குருடு தான். எப்ப மறைஞான சம்பந்தரை பார்த்து அவருடைய திருவடியில விழுந்தனோ அதுக்கப்புறம் ஞானக்கண் திறந்துச்சு. அப்ப திறந்த உடனேயே எனக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய பெருமானும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்ப வெளிப்படுது. அப்ப இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் இருக்க, இது தடை. தடையாக இருக்கக்கூடியது எப்படின்னா, இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடை. இந்த தடையை நீக்கிறதுக்கு சுவாமி என்ன பண்ணாரா, குருடனுக்கு கையில கோல் கொடுத்தா தடுமாறி வருவா இல்லையா. திருவொற்றியூர் எல்லையை தாண்டார். சங்கிலி நாச்சியார்ட்ட சொன்னார், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், சத்தியமா பிரிய மாட்டேன். நீ எப்படி 2 பேரும் உடலும் உயிரும் போல. பறவையார் கூட்டாலும் போக மாட்டேன், தந்தி அடிச்சாலும் போக மாட்டேன். இல்லைங்க, நீங்கள் முதல் மனைவி பறவையார் இடத்துல ரொம்ப நீங்கள் அன்புடையவர்னு கேள்விப்பட்டோம். அதனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, திருவொற்றியூருக்கு 6 மாதம், திருவாரூருக்கு 6 மாதம் இந்த கேம்ப் அடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. வந்தால் திருவொற்றியூர். அந்த அம்மா எப்படி ஸ்ட்ரிக்ட்டுன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு.
திருவொற்றியூரை விட்டு போகக்கூடாது. அவங்க பறவையார் வந்துட்டு திருவாரூரை விட்டு எங்கே வேணா போ, அது பயங்கர ஃப்ளெக்சிபிள். நீ எங்க ஊருக்கு தெரிஞ்சாலும் போ, வர்றது என்னவோ நீ திருவாரூர் வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த ஊர்காலை சுற்றி சுற்றி வந்தாலும் கடைசியில் வந்து சேர்றது அந்த மாதிரி. இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் பறவையாருக்கு. ஒரு நூல் வச்சிருக்காங்க, விட்டுருவாங்க, கட்டி வச்சிருக்காங்க சுந்தரருக்கு. சர்ன்னு போவோம், இது அங்கே இங்கே அங்கே எங்கே எங்கேன்னு போவோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு இழுப்பாங்க பாருங்க, அப்படியே வந்துடும். திருப்பி திருவாரூரில் இருப்பார். அப்புறம் திருப்பி இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு நல்லா தெரியும். பட் இவங்களுக்கு சங்கிலி நாச்சியாருக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு இவருக்கு முதல்ல இருந்தே டவுட்டு, இந்த ஆள் மேல இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ன இவர் உண்மையிலேயே. ஏன்னா இவர் போடுற நாடகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப டவுட்டாக இருக்கு. சபதம் இங்கே செய்யுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஆளாக தெரிய மாட்டேங்கிறாரு. மாற்றி மாற்றி பேசுகிறாரு. மகிழ மரத்தடியில் சத்தியம் வாங்கலாங்கிறாரு. அங்கே சுவாமிகிட்ட சத்தியம் வாங்கலான்னு சொன்னால் மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம். இப்படி சுவாமிகிட்ட இதெல்லாம் மாற்றி மாற்றி செய்கிறாரு. இவர் எப்படி உண்மையிலேயே இவர் வந்துட்டு நம்பலாமா வேணாமான்ற ஒரு இதுலேயே இருக்காங்க. அதனால் கிளியராக பெருமான்ட்ட என்ன சொன்னாங்க, நீ என்னை விட்டு பிரிய மாட்ட அப்படிங்கிற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா போதும். இந்த சத்தியம் வாங்கிட்டா அவங்களுக்கு நிம்மதி, ரைட்டு, போக மாட்டார். அப்போ உடனே இவர் என்ன பண்ணார், மூவா மகிழ் மரம், அந்த மரம் வந்து இன்னைக்கு இருக்கு, அது பாட்டு இன்னும் சாட்சி சொல்லுது. அந்த மகிழ மரத்துக்கு சுற்றி 3 முறை சுற்றி உடனே நான் பிரிய மாட்டேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து சங்கிலி நாச்சியாரை திருமணம் பண்ணிட்டார். திருமணம் பண்ணிட்டு அவர் இருந்துகிட்டு இருக்கும்போது பறவையார் நூல் அங்கே இழுக்குது. சரன்னு பார்த்தாரு, சத்தியம் தானே நாம பண்ணோம், யார் பண்ண வச்சது, பெருமான். அவ்வளோதானே, யாரை பார்க்க போகிறேன் நான், என்ன பறவையாரைய பார்க்க போகிறேன், யாரை பார்க்க போகிறேன், திருவாரூர் பெருமானை பார்க்க போகிறேங்க. நீ நினச்சிட்டு இருக்க பறவையாரை பார்க்க போகிற நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் திருவாரூர் பெருமானை பார்த்துட்டு அப்படியே பறவையாரை பார்த்துட்டு வருவேன், அவ்வளோதான். எனக்கு மெயின் வந்து பறவையாரை பார்க்கறது தான் என்னோட மெயின் இதுவே தவிர, அதை இது திருவாரூர் பெருமான் பார்க்கறது தான் மெயின் தவிர பறவையாரை பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஊர் எல்லையில் தாண்டி கையை வைக்கிறாரு. கண்ணு ரெண்டும் போச்சு. நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், முன்னாடி உத்தர வேண்டிய தானே. எப்பா சாமி, சங்கிலி நாச்சியாரை விட்டு போனால் கண்ணு போகுதான், அம்மா தாயேன்னு வந்து காலைல விழுந்துரும். நீ இப்படிலாம் வாங்கியிருக்க வேணாம், தேவையில்லாத பிரச்சனை வேணாம். சரி நான் இங்கேயே இருக்கேன் திருவாரூர்லேயே, வேணா பறவையாரை இங்கே வர வச்சிடும். இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு, திருவொற்றியூர்லேயே 2 வீடை பார்த்துட்டு இங்கேயே வச்சு காலத்தை ஓட்டலாம். இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயன்றோம். பட் ஆனால் அவர் அப்படி இல்லையே, தொடர்ந்து போகிறார். தொடர்ந்து போகும்போது அங்கே பூண்டி என்ற கோயில், அங்கே ரொம்ப அந்த இடத்துல வந்து நின்றுட்டு சுவாமிகிட்ட வந்து இருக்கியாரா இல்லையா, குழை விரவு வடி காதா கோயில் உளாயோ, குழை விரவு வடி காதா கோயில் உளாயோ என்று உள்ளேந்து கேட்கிறாராம். பிழை உடன பொறுத்திடுவீர் என்று, பிழை இருந்தா பொறுப்பாருன்னு சொல்லித்தான் அத்தனையும் செய்யறோம். இல்லைன்னா நம்ம எதுக்கு பிழை செய்யறோம், பிழை செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும்னு ஒரு கண்டினியூஷன் வச்சிருந்தாருன்னா பிழையை செய்ய போறது இல்லை. பிழை செஞ்சுட்டோன்னு வந்து அம்மாட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க, சரிடா இன்னொரு தடவை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்கல்ல. அதனால தானே நீ வந்து கடவுள்னு சொல்லி உன்னை கும்பிடுறோம். அதை விட்டுட்டு சங்கிலி நாச்சியார்ட்ட வந்து செஞ்சது எதற்கா, உனக்காக தானே செஞ்ச, நீ பாட்டு கண்ணை எடுத்துடலாமா. பிழையுடன பொறுத்திடுவீர் என்ற கால் குழை விரவு வடிகாதா கோயில் உளாயோ. அவரு என்ன பண்ணாரா, அங்கேருந்து கோயில் உளாயோன்னு கேட்டார். உளோம் அப்படின்னாரு. அவர் உள்ள இருந்து உளோம் என்று ஊன்றுவதோர் கோள் அருளி உளோம் போகீர் என்றானே. ஊன்றுவதோர் கோல் அருளி உளோம் போகீர் என்றானே. அப்ப அங்கேருந்து கோல் வந்துதா, எங்க வந்தது,
மூலஸ்தானத்திலேருந்து இவர் வெளியில் நின்று கேட்டுட்டு இருக்காரு. கோயில் உலாயோ அப்படின்னாரு. இதோ இருக்கேன் அப்படின்னு ஒரு கோலை 2 தட்டு தட்டி சர்ன்னு நீங்கள் தச்சு விட்டார். சுந்தர பெருமான் அங்கே நிற்கிறார். கோல் வந்து டக்குன்னு பக்கத்தில் வருது, பிடிச்சிட்டாங்க கீழே. கோயில் உலாயோ என்று ஊன்றுவதோர் கோள் அருளி உளோம் போகீர் என்றானே. இருக்கும் போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்ப கண் தெரியாதவர்களுக்கு கோல் கொடுத்தால் அதை கோலை வச்சுட்டு தான் வழி, அதை வச்சுட்டு தான் போனார் எல்லா இடத்துக்கும். அதுபோல ஆணவமாகிய அந்த ஆணவ மலம் முழுமையாக இந்த ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து குருடா வச்சிருக்கு. அதுக்கு கொடுத்த கோல் தான் இந்த மாயா உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த தனுகரண புவனமாகிய இந்த உலகம். இதை வச்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணணும். எப்படின்னா, இருளிலே இருக்கின்ற ஒருவன் எப்படி அவன் தன்னுடைய பயணத்தை தொடருவானோ அதுபோல ஆன்மாவாகிய நாம் இருளிலே இருக்கின்ற பொழுது நமக்கு கோலாக விளங்குவது இந்த மாயா தனுகரண அப்படிங்கிறார் உமாவதீஸ்வரர். இதெல்லாம் என்னது நமக்கு கோல். எது கோல்? மனைவி ஒரு கோல், மகன் ஒரு கோல், வீடு ஒரு கோல். இதெல்லாம் என்னது நமக்கு கோல். ஊன்றுவதோர் கோல் அப்படின்னா அந்த தொடர்பு இருக்கின்ற, அந்த தொடர்பு இருந்ததுனால தான் கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாத நிலையில இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு இருளும் ஒளியுமாக கலந்த நிலை இது. இதுல 2மே இருக்கும். இருளும் இருக்கும், ஒளியும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், நினைப்பு இருக்கும், மறப்பு இருக்கும். இப்படி எல்லாமே 2 இருக்கும் இங்க. அப்ப எதுவுமே நிலை இல்லாம இருக்கும். இன்பமே இருக்காது, துன்பமே இருக்காது. துன்பம் மாறி 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 வந்துகிட்டு இருக்கு. இப்படி 2 மாறி மாறி வருகின்ற காரணத்தினால இந்த நிலைக்கு சகல நிலை என்று பெயர். முதல்ல இருந்த நிலை கேவல நிலை. அந்த கேவல நிலை தான் முதல்ல அவர் சொல்றார். ஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானமானது முழுமையுமாக மறைப்புண்ட நிலை, ஒண்ணுமே தெரியாத நிலை, குருடாக இருந்த நிலை. அந்த நிலைக்கு கேவல நிலை. கேவலம்னு நம்ம சொல்லும்போது எவ்வளோ கேவலமா இருக்கு. அப்படி இருந்து தான் வந்தோம், கேவல நிலையில இருந்தோம். இன்னொன்று, கேவலம் என்றதுக்கு தனின்னு பொருள் உண்டு. ஏகான்மவாதத்தில் சொல்லுவாங்க கேவல நிலை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தனி நிலை, 2மே தனி இல்லாத ஒரு ஏகான்ம நிலை அப்படிங்கிறது அவங்க கேவலம் வேற. இந்த கேவல நிலை என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவாக இருந்த நமக்கு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு வர்றதுக்காக அதை எடுத்துட்டு வந்து தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகங்களை எல்லாம் படைச்சு அதில் விட்டுருக்காரு. இந்த நிலைக்கு சகல நிலை. இதுலேருந்து நம்ம என்ன நிலைக்கு, அடுத்த நிலைக்கு போகணும்? சுத்த நிலை. கேவலம், சகலம், சுத்தம். அப்போ இந்த சுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற அந்த முறை, அதை காட்டுகின்ற அந்த முறையைத்தான் இறைவன் நமக்கு செய்தார். அப்படி செய்கின்ற அந்த நிலையை நெல்லுக்கு உமி தவிடு, நீடு செம்பில் காளிதம் என்ற 2 சொல்றார். உயிர்கள் நிலையானவை அப்படிங்கிறதுனால அதற்கு மண்ணுயிர் என்று சொல்லக்கூடிய, அதுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. அதனால அந்த உயிர்களை சொல்லுகின்ற பொழுது மண்ணுயிர் என்ற அந்த குறிப்பை சொல்றார். உயிர்கள் படைத்து காத்து அழிக்கப் பெறுவது இல்லை. சைவ சித்தாந்தத்தில் உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. தனுகரண போனங்களை தான் இறைவன் படைச்சிருக்காரு தவிர உயிரை இறைவன் படைச்சார்னு சொன்னா ரொம்ப அது ஒரு என்ன சொல்றது, தவறான ஒரு நிலை. உயிர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவே இல்லை, எப்பொழுதுமே உயிர்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். உயிர்கள் அனாதி காலம் தொட்டு மலத்தால் பந்திக்கப்பட்டிருக்கின்றன. மலத்தை நீக்க இறைவன் செய்யும் கருணையே படைத்தல் முதலியன ஆகும். மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறு எனில் முந்துற்ற அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் முதல் உற்பவத்தை காட்டுகின்ற செயல். முந்துற்ற. அப்ப உமாவதீஸ்வரர் சொல்ல வர்றாரு, எப்படி ஆச்சு, முதல்ல என்ன சார் ஆச்சு, முதல்ல அப்படின்னு கேட்குறோம்ல. அப்போ அதை சொல்றாரு, முதல்ல என்ன ஆச்சுன்னா அப்படின்னோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போறான்னு அர்த்தம். முதல்ல என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ முதல்ல என்ன ஆச்சுன்னா, முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு.
முன்னே தோன்றிய நெல்லுக்கு உமி தவிடு அனாதியிலே உடன் தோன்றியதை போன்றது ஆகும். ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைத்தது எவ்வாறு எனில், நீடு செம்பில் காளிதமும் செம்பின் நிறத்தை களிம்பு உடன் நோக்கி மறைத்ததை போன்றது ஆகும். இறைவன் பெருநிறைவில் உயிர் இருக்கவும் ஆணவ மலம் உயிரின் இயல்பை மறைத்தது எவ்வாறு எனின், தொல்லை கடல் தோன்ற வரும் பழமையாகிய கடல் பரப்பில் நிறைந்திருக்கும் தண்ணீரை உப்பு கலந்திருப்பதை போன்றது ஆகும் அப்படின்னு அதுக்கு சொல்றார். அப்ப ஆணவ மலம் எப்படி ஏன் உயிரை பிடிச்சது? இறைவன் பெருநிறைவில் அதாவது வியாபகத்தில் உயிர் இருக்க ஆணவ மலம் உயிரின் இயல்பை மறைத்தது எவ்வாறு அப்படின்னு கேட்கிறாங்க மாணவன். இப்போ உயிர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இறைவனுடைய வியாபகத்துக்குள்ள தானே இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப வியாபகத்துக்குள்ள இருக்கும்போது எப்படி ஆணவ மலம் மறைச்சது உயிரை? அவர்கிட்ட இருக்கும்போது மையா மறைச்சது அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. கடல் என்று சொல்லக்கூடிய கடல் ஆகாயமாக இருக்கக்கூடிய அந்த கடல் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கடல்ல உப்பு என்று சொல்லக்கூடிய உப்பு கடல் ஆகாயத்தை பற்றுவதில்லை, கடல் நீரைத்தான் பற்றுது. அப்ப கடல் நீரானது உப்புத்தன்மை உடையதாக இருப்பது எவ்வாறோ அதுபோல கடல் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இறைவன் வியாபகத்திலே இருக்கக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய கடல் நீரானது உப்பு என்று சொல்லக்கூடிய ஆணவ மலமாகிய உப்பு கலந்திருக்கின்ற காரணம் எப்படியோ அதுபோல என்று உதாரணம் சொல்ற. அப்போ உப்பு கடல் ஆகாயத்தை போய் பிடிச்சதா? இல்லையே, பிடிக்க முடியாது அதால. ஏன்னா அதனுடைய வியாபகம் நுணுக்கமான தன்மை, அந்த நுணுக்கத்தில் இது போகாது. இது எதை பிடிக்கும்னு சொன்னா உப்புக்கு எது அதற்கு தன்மை அப்படின்னா நீரை பற்றுவதுதான் உப்புக்கு தன்மை. ஆகவே கடல் நீரை உப்பு எப்படி பற்றுகிறதோ அதுபோல இறைவனுடைய வியாபகத்தில் இருக்கக்கூடிய உயிரை இந்த ஆணவ மலமாகிய உப்பு பற்றியது என்று அந்த குறிப்பு சொல்றார். எல்லாம் ஒருபுடை ஒப்பாய், இவ்வாறு எல்லாம் ஒருபுடை ஒப்புடையதாய் தான் உள்ளவாறு உண்டாய், இறைவன் உள்ளபோதே மலமும் உள் பொருளாய் அருவமாய் எல்லா உயிரும் ஆர்த்தே. அருவமாக இருந்தே ஆணவ மலம் மூவகை உயிர்களையும் பிடித்து உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம், வடிவுடைய பெரிய மாணிக்க மணியை நஞ்சுடைய வாயினுள் அடக்கிய பெரிய நாகப்பாம்பை போலவும் வன்னிதனை தான் அடக்கும் காட்டத் தகுதியும் போல் விறகாம் வரை நெருப்பை தெரியாமல் மறைத்திருக்கும் விறகு போலவும் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் உயிருடைய ஞானக்கண்ணை மறைத்த கொடிய தொழிலை உடைய ஆணவ மலத்தால் அப்படின்னு சொல்றார். இப்ப ஆணவ மலை எப்படி மறைச்சிருக்குன்றதுக்கு ரெண்டு சொல்றார். தான் உள்ளவாறு உண்டாய், இறைவன் உள்ளபோதே மலமும் உள்பொருளாய் இருக்கு. அருவமாய் எல்லா உயிரும் ஆர்த்தே. ஆணவம் என்பது அருவமாய் இருக்கிறதுனால தான் யாரும் அவ்வளவு எக்ஸ்பிளிசிட்டா ஒத்துக்கிறது இல்லை. அருவம் என்று சொல்லக்கூடிய அருவ நிலையிலே அது இருக்கின்ற காரணத்தினால அதனுடைய இருப்பு உண்டு என்பதை பல சமயங்கள் ஒற்றுக்கொள்வதில்லை. அதனால அருவமாய் எல்லா உயிரும் ஆர்த்தே. இந்தந்த உயிர்னு அதுக்கு பாகுபாடு கிடையாது, அது யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. இது விலங்கு, இது இந்த உயிர் நல்ல உயிர் கெட்ட உயிர் அப்படிலாம் விடுறதில்லை. பாரபட்சமே இல்லாம எல்லா உயிரையும் அது பிடிச்சு வச்சிருக்கு. அத சொல்றார். ஆர்த்தே மூவகை உயிரைகளையும் பிடித்து உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம், வடிவுடைய பெரிய மாணிக்க மணியை நஞ்சுடைய வாயினுள் அடக்கிய பெரிய நாகப்பாம்பு. நாகப்பாம்புக்கு மணியை அடக்கின அதே வாயில தான் எது அடக்கியிருக்கு? நஞ்சு அடக்கியிருக்கு. அதுபோல இந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணவ மலம்
நஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த நஞ்சு அடக்கிய அந்த நாகம் எவ்வாறோ அதுபோலவும் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் விறகு ஆகும் வரை நெருப்பை தெரியாமல், அதான் விறகில் தீ இல்லைன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப அந்த விறகு என்ற விறகுக்குள்ள தீ இருக்கு, ஆனா வெளிப்படும் வர தெரியறதில்லை. ஸோ அதுபோலவும் இந்த ஆணவ மலம் ஞானத்தின் கண்ணை மறைத்த அந்த கடிய தொழிலாக உடைய உயிரினுடைய ஞானக்கண்ணை மறைத்த கொடிய தொழிலை உடைய ஆணவ மலத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் அறிவையும் செயலையும் இழந்த எல்லா உயிர்களும், அறிவு செயல் இச்சை, அது இச்சையும் அதில் சேர்த்துக்கணும். ஆன்மாவினுடைய 3 செயலையும் மறைச்சு வச்சிருக்கு ஆணவ மலம். அப்போ அது 3 செயல்கள்ல அறிவு இச்சை செயல், உயிரினுடைய அறிவையும் செயலையும் இழந்த எல்லா உயிர்களுக்கும் மாண்ட அப்படின்ற நிலை, எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கற்புலனால் காணாதம் கை கொடுத்த கோலே போல் இறைவன் கருணையினாலே அவ்வுயிர்களின் இச்சையை ஆராய்ந்து பார்த்து கண்களால் பார்க்க இயலாத பிறவிக்குருடர்களுக்கு இரக்கம் கொண்டு உதவி செய்வார். விருப்பப்படி வேலை கொடுத்து அவர்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் விடுவதைப் போல பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து பொலிவுடைய மாயையின் காரியமான எல்லாம் இந்த உலகத்தில் பொலிவு உடையதாக இருக்குது. மாயையினால் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாம் மாயமான்னே சொல்லுவாங்க. அந்த அம்மா சீதை பார்த்த அந்த மான் என்ன மான்? அது மாயமான். மாயமான்னா அப்படியே அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படி பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஆசை வரும், அது மேலே விருப்பம் வரும். அதற்கு பிறகு தான் அந்த வினை எல்லாம் கணக்கு தொடங்கும். அதுதான் அவருக்கு வேணும். இறைவனுக்கு என்ன வேணும்னா தான் படைச்சதெல்லாம் அப்படி அட்ராக்டிவாக படைச்சு வச்சுருக்காரு. எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் வேணுன்ற மாதிரி தோணுது, பார்க்கறது எதையும் விடாத மாதிரி தோணுது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தோணுது. எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறப்பை கொடுத்து அனுபவிக்கிறாரு. எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. எதை நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பிறப்பு கொடுத்துட்றாரு. அந்த பிறப்பு இப்போ வருமோ, நாள் வருமோ, எப்போ வருமோ தெரியாது அந்த பிறப்பு. ஆனால் அந்த எண்ணம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கே, அது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொன்னார் எண்ணத்தால்னு சொல்றார். பொலிவுடைய மாயின் காரியமான உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை படைத்து கொடுத்து அவற்றால் மண் முதலா வந்த விகாரத்தால் விரும்பிய உலகங்களில் விரும்பிய நுகர்ச்சிகளை நுகரும் போது ஆணவ மயக்கத்தால் இறைவன் உதவியை மறந்து மனங்காரணமாக வந்த விருப்பு வெறுப்புகளால் வினை இரண்டும் காட்டி விருப்பு வெறுப்புகளால் நுகர்ச்சியில் இன்ப துன்பங்கள் உண்டாகும், அவற்றால் வரும் புண்ணிய பாவங்கள் உண்டாகும் முறையை காட்டி அதனால் பிறப்பாக்கி அப்புண்ணிய பாவங்களால் மீண்டும் பிறக்கும் பிறவியை உண்டாக்கி கைகொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி இருவினைகளையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவ்வினை நுகர்ச்சிகளை நுகர்வதற்கு கலை முதலியவற்றை கூட்டி கருணை செய்யும் இறைவன் தொழில் எம்மை காக்க என்பதுதான் இந்த எத்தனாவது போற்றி. இது எத்தனாவது? 3வதா? நல்ல வேலை, சாப்பிட்டுட்டு யாரும் தூங்கல. நீங்கள் பாட்டுக்கு இது 14வது போற்றின்னு சொல்லி நானும் சரி கிளாஸ் முடிக்கலான்னு சொல்லி ஒரு 14வது பக்கம் போயிட்டேன்னு வச்சிங்களேன், வண்டி சரியாக ஓடிடுச்சுன்னு நினச்சிட்டு எல்லாம் 4வதா பார்த்தீங்களா? 3 முடிக்கு இல்லை 3 முடிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, 4வதுக்குள்ள போகிறோம். ஞான கண்ணையே மறைக்கிறீங்க. பரவாயில்ல, ஏதாவது கோல் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ இதில் தான் அந்த விளக்கமாக சொல்கிறாரு. இப்போ இந்த விளக்கம் பெருமான் உமாபதி சிவம் ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய அந்த விளக்கம், அது எந்த அளவிற்கு இந்த உயிர்களுக்கு இதை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது ரொம்ப குறிப்பாக அவர் சொல்லிட்டு போகிறார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். முந்துர அப்படின்னு சொல்லுகின்ற முதலாக என்ன நடந்தது அப்படின்னா, இந்த உயிர் ஆணவ மலத்தில் கடந்தது. எப்படி கடந்தது அப்படின்னா, ஆணவ மலம் எப்படிப்பட்டது, அதனுடைய தொழில் கடிய தொழில். அந்த தொழிலானது எப்படி ஒரு நஞ்சினிடத்தில் இருக்கிற ஒரு நாகத்தினிடத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு எப்படியோ அது போலவும்
விறகிலே இருக்கக்கூடிய தீ எப்படியோ அதுபோலவும் மறைந்து இருந்து அருவமாக இருந்து ஆணவம் அருவம் அப்படிங்கிற அந்த ஆணவ இலக்கணத்தையும் காட்டி அருவமாக இருக்கக்கூடிய இந்த ஆணவ மனமானது உயிர்களை ஏன் பற்றணும், இறைவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிர்களை ஏன் பற்றணும். அப்போ உயிர்கள் இறைவனுடைய அந்த வியாபகத்தில் இருந்தும் அவைகள் பற்று அந்த ஆணவ மனம் உயிரை பற்றுவதற்கு காரணம் என்ன என்பதாக சொன்னால் அந்த கடல் ஆகாயம் கடல் நீர் என்ற அந்த மூன்றும் மிகண்டார் சொன்ன உதாரணம் அது. அந்த லவணம் உப்பு அப்படின்னு ஒரு வெண்பாவே இருக்கு. அதில் சொல்லுவார் இந்த விளக்கத்தை. அப்படி கடல் ஆகாயம் என்று சொல்லக்கூடியது இறைவன், கடல் நீர் என்பது உயிர், அந்த உயிரை பற்றிய ஆணவ மலம் என்பது உப்பு என்ற அந்த ஒரு குறிப்பை சொல்லி உயிரை தான் ஆணவ மலம் பற்ற முடியுமே தவிர இறைவனை பற்ற முடியாது அப்படிங்கிற அந்த குறிப்பை சொல்லி இறைவனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் இந்த உயிர் ஆனது அந்த ஆணவ மலமானது உயிர் என்று சொல்லக்கூடிய உயிரானது பருமை. ஆணவ மலத்தை பொறுத்தவரை அது பருமை, பருமையான பொருளை அது பற்றிக்கும், நுண்மையான பொருளை பற்ற முடியாது. அப்படி வாங்க, நுண்மையான பொருளை பற்றுகின்ற அந்த காரணம் அந்த உயிருக்கு அந்த ஆணவ மலத்திற்கு இருக்கின்ற அந்த குறிப்பை சொல்லி ஆக அந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணவ மலமானது பற்றியிருந்த அந்த உயிருக்கு முதலிலே அந்த நுண் உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த நுண் உடம்பை இறைவன் கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே அது மனம் என்று சொல்லக்கூடிய மனதினுடைய அந்த விகாரத்தால் என்ன பண்ணுது, விருப்பு வெறுப்பு தான் முதல்ல வருது. முதல்ல இந்த உயிருக்கு என்ன வருதுன்னா அதுதான் கடைசி வரணும். ஒரு பொருள் மேலே ஒன்றின் மேலே விருப்பு வரணும், இல்லை வெறுப்பு வரணும். அதனால் அது விருப்பு வெறுப்பு என்று சொல்லக்கூடியது வந்த உடனேயே வினை கணக்க ஆரம்பிச்சு. அப்படி வினை கணக்க ஆரம்பித்த வினை கணக்க பெருமான் தொடர்ந்து நடத்துகிறார். அப்படி நடத்துகின்ற பொழுது அந்த வினை கணக்கு ஏற ஏற பாவம் புண்ணியம் அப்படின்னு சேர்ந்து சஞ்சிதம்னு அது ஆரம்பித்து அதுக்கப்புறம் அது பிராரப்தமாக இறங்கி அதுக்கப்புறம் ஏறு வினையாக இருக்கக்கூடிய ஆகாமியமாக ஏறி இப்படி வினை கணக்கு ஏறுகின்ற அந்த ஏற்றிய அந்த பெருமானுடைய திருவடி போற்றி. அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவனானவன் இந்த ஆன்மாக்களுக்கு இந்த வினை என்று சொல்லக்கூடிய வினை கணக்கை முதல்ல எப்படி ஏற்றினார் அப்படிங்கிறதுக்கு அந்த விருப்பு வெறுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. அதனால தான் யார் மேலேயும் விருப்பமும் வைக்கக்கூடாது, யார் மேலேயும் விருப்பம் வைக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் இருந்தாலே நமக்கு வினை கணக்கு இல்லை. ஆனால் அதுதான் அது என்ன அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுது. யார் மேலேயும் விருப்பம் பண்ண முடியாது, வெறுப்பு வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் எல்லாருமே இருவினை ஒப்பில் இருந்து நேராக கிளம்ப வேண்டியது தான். இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான் அந்த விருப்பையும் வெறுப்பையும் காட்டாமல் இருக்கணும். இடுக்கண் வந்தாலும் சரி, அதாவது துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் அது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா பக்குவமாக ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கக்கூடிய நிலை வரும். இன்பம் வருங்கால் இன்பத்தில் இன்பம் அனுபவிக்காமையும், துன்பம் வருங்கால் துன்பத்தில் துன்பம் அனுபவிக்காத நிலையையும் தான் இருவினை ஒப்பு என்பதாக சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அந்த கூற்றின்படி வருகின்ற அந்த தன்மை அது அதனுடைய சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த வினை என்று சொல்லக்கூடிய வினை கணக்கு ஏற்றுகின்ற அந்த தன்மையை காண்பித்து அமைக்கின்றார். இதில் சிவஞான போதத்தில் 2ஆம் நூற்பாவில் புனர் உற்பவம் என்பதை விளக்க சிவஞான மாபாடிய உரையில் சிவஞான முனிவர் இப்பகுதியை மேற்கோளாக காட்டியுள்ளார் என்ற அந்த குறிப்பை சொல்லி அதில் சிவஞான முனிவருடைய குறிப்பு வருது பாருங்க, ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். முதல் உற்பவம் வருமானு உணர்த்தாது புனர் உற்பவம் வருமானு உணர்த்துவது என்னை அப்படின்னு அவரை கேள்வி கேட்கிறார். எனின் பிரபஞ்சம் அனாதியாதலின் அம்முதற்கோடி நம்மனோரால் அறியவாராமையானும். அப்போ சொல்லிட்டார் அவரே, நம்மளாலெல்லாம் அதில் அறிந்து கொள்ள முடியாது. ஒடுங்கிய பின் மீள உளதாமாறே இன்று அவாய் நிலையால் உணர்த்த நின்றதாகலானும். அப்போ எதை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம்னா புனர் உற்பவம் தான் நமக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடிய இந்த உலகத்தை வச்சுட்டு தான் நாம் பார்க்க முடியுமே தவிர ஒன்றுமே இல்லாத ஃபஸ்ட்லேருந்து என்ன ஆச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத நிலை, அவுட் ஆஃப் யுவர் சிலபஸ்ன்னு சொல்லிட்டார்.
அற்றாயினும் அது அப்படி இருந்தாலும் சிவஞான முனிவர் சொல்றாங்க, அற்றாயினும் முதற்கண் உற்பவமாறு இவ்வியல்பிற்று என்பது பொற்புடைய மாயையை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றான் மன முதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி என்பதனால் அறிக. எங்க கோட் பண்றார் சிவஞான முனிவர்? போற்றிப்பவருடைய கோட் பண்றார். எங்க? 2ஆம் சூத்திர உரையில கோட் பண்றார். 2ஆம் சூத்திரையில மாபாடியத்துல விளக்கமாக அந்த விளக்க உரை வருகின்ற பொழுது அந்த இடத்துல முதல் உற்பவத்தை பத்தி நமக்கு வாராத நிலை உற்றுங்கன்ட்டாரு. இருந்தாலும் நான் ஒரு இடம் சொல்றேன், நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. நான் என்ன இடம் சொல்றேன் அப்படின்னா, இந்த போற்றிப்பவருடையில உமாபதி சிவம் இவ்வாறு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருந்தாருக்கு? அற்றாயினும் முதற்கண் உற்பவம் ஆறு இவ்வியல்பிற்று என்பது பொற்புடைய மாயையை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றான் மன முதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி என்பதனால் அறிக. வினை இரண்டும் காட்டி அப்படின்னு சொல்றார் இல்லையா, அதனால் அறிக. ஈண்டு தனு என்றது சூக்கும தேகத்தையும் மனமுதலாய் என்றது மனங்காரணமாய் என்க என்பது மாபாடியம். அதுதான் ரொம்ப முக்கியமான உரை. மனமுதலாய் அப்படின்னு சொல்லும்போது மனம் முதலாய்னு எடுத்த உடனே மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு எடுத்துடாதீங்க. மன முதலாய் என்பது மனம் என்பதை ஆதாரமாக முதலாய் கொண்டு அப்படின்னு எடுக்கணுங்கிறது சிவஞான முனிவருடைய வாக்கு. அதுபடி நான் சொல்றேன் அப்படிங்கிறத இங்க நம்முடைய உரையாசிரியரும் அந்த பகுதியை முதலாக வைத்து இந்த உரையை எழுதுகின்றார் என்பதை பதிப்புரை செய்த லட்சுமிபதிராசு அவருடைய பதிப்புரை முன்னாடி இருக்கு. அதில் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இதை குறிப்பிடுறார். எதை? மற்ற உரைகளிலிருந்து எவ்வாறு இது வேறுபட்டு ஐயா சென்னியப்பனாருடைய உரை எங்கே சிறப்பாக விளங்குகின்றது அப்படிங்கிறத குறிப்பிடும் பொழுது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த இடத்த குறிப்பிடுகிறார். எது? மன முதலாயின்னு எல்லாரும் சொல்லுகின்ற பொழுது அதை மனம் புத்தி சித்தவாங்காரன்னு எல்லோரும் போல ஐயா அவர்கள் உரை எழுதாமல் சிவஞான மாபாடியத்தை குறிப்பாக வைத்து அதன் வழியாக இந்த உரையை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த குறிப்பு அதில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை படிச்சீங்கன்னா தெரியும். மனங்காரணமாய் என்பது மாபாடியம். போற்றி பகருடை இப்பகுதியில் உயிர் முதலில் எவ்வாறு உடலை பெற்று பிறக்கின்றது என்பது கூறப்பட்டுள்ளது. ஆணவத்தால் முழுதும் மறைக்கப்பட்ட உயிர் கேவல நிலையில் இருந்தபோது இறைவன் மாயையிலிருந்து நுண்ணுடலை படைத்து அளிப்பான். நுண்ணுடலை பெற்ற உயிர் மனதால் பலவாறு நினைத்தலை செய்யும். இதான் முதல்ல செஞ்ச நிலை. நாம் என்ன செஞ்சோம்? அதனால் வினை நிகழும். உயிர் மனதால் பலவாறு நினைத்தலை செய்யும். நினைத்தலை செய்யும், வினை நிகழும். நினைப்பு வினை, நினைப்பு வினை. அதனாலதான் நினைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். மனத்தாலும் தீண்டாத நிலை அப்படிங்கிற நிலை. எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம். அம்மா சொன்னாங்க ஆணை. என்னை நீ தீண்டனா திருநீலகண்டத்தின் மேல ஆணை, இனி என்னை தீண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. எம்மை என்றதனால் இப்பூமியில் என்னது? எம்மை என்றதனால் இம்மூவியில் எம்மாதரையும் மனத்தினாலும் தீண்டேன். தீண்டுதல் உடலுக்குரிய செயலா மனதிற்குரிய செயலா? தீண்டுதல் தொடர்றது எதுல தொடர்றதுங்கிறது? பிசிக்கல் டச்சா இல்ல தாட்ஃபுல் டச்சா? அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு? அந்த அம்மா சொன்ன திருநீலகண்டத்துக்கு ஆணை என்ன சொன்னாங்க? நீ தொடாதுன்னு அவங்கள மட்டும்தான் சொன்னாங்க, என்ன நீ தொடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. அவரு என்ன எடுத்தாரு? எம்மை என்றதனால். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்ன, என்னை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னா திருநீலகண்டர் இருந்திருக்காது. அந்த ஒரு
நாயன்மாரே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த அம்மா சொன்ன ஒரு சொல் எதுன்னா, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொன்ன உடனே அவர் பிடிச்சார் அந்த எம்மையை. எம்மை என்றதனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த மாதரையும் என்னுடைய மனத்தினாலும் தீண்டேன். அந்த இடத்துல என்னன்னா, அவர் இன்பத்துறையில் எளியரானான்னு சொல்லி போயிட்டு வந்தார். ஆனால் அப்பெல்லாம் போயிட்டு வந்தது தான். இப்போ அவர் எடுத்திருக்கிற சபதம் எப்படின்னா, மனசுனாலையும் தீண்டாமல் இருத்தல். எவ்வளோ பெரிய ஒரு தவ நிலைன்னு. அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு காரணமாக விளங்கியது அவர் என்ன நிலைனா, மனதை கட்டுப்படுத்தினார். அப்படி அந்த மனதை கட்டுப்படுத்துதல் என்பது தான் ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். மனசு அலைபாயும். ஒரு இடத்துல உட்காந்துருக்கோன்னு ஃபிசிக்கலாக உட்காந்துருக்கோன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக உட்காந்துட்டு இருக்கோம். சர்ரு நீங்கேருந்து ஒரு 1800 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்க போயிட்டு வந்த ராஞ்சி இப்போ எனக்கு ஞாபகம். உங்களுக்கு நான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, நான் உண்மை இது போட்டி பகருடைய எடுத்துகிட்டு இருக்கேன். நாம் நேற்று அங்கே இருந்தோமே, கங்கையை போய் பார்த்தோமே. அந்த கங்கா நதி ரொம்ப அற்புதமாக ஓடக்கூடிய ஒரு இடம், கங்கா காட்னு சொல்லிட்டு. ரொம்ப இப்போ எனக்கு அங்கே கங்கைக்கு போயிட்டு வந்ததுன்னா தெரியவா போது உங்களுக்கு. ஆக இந்த மனம் என்று சொல்லக்கூடிய இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மல்டிப்புளாக எல்லா இடத்துலையும் அப்படியே போயிட்டு 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 பறந்து விரிந்து செல்லக்கூடிய இந்த மனம். ஆக இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய ஒரே கோல் எது அப்படின்னா, 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் ஓத ஓத மூச்சு காற்றினுடைய அளவு மேலையும் கீழையும் போதில் அது ஒழுங்குபடும். மூச்சு காற்றினுடைய ஒழுங்கு மேலையும் கீழையும் ஒழுங்காயிட்டு வர வர என்ன ஆகும், மனமும் ஒழுங்காக செயல்பட ஆரம்பிக்கும். மூச்சு காற்றும் மனமும் ரெண்டும் இணைந்தது. இது பார்த்தீங்க திருமூல திருமந்திரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். இந்த மூச்சு காற்று என்று சொல்லக்கூடியதை மேலையும் கீழே, அதுதான் அசபா நடனம் என்று சொல்லக்கூடிய நடனமாக சொல்லுவாங்க. அசபா நடனம்னா என்ன? மூச்சு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே படுத்துட்டு இருக்கிற ஒருத்தர் நல்லா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மார்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ நான் மேலே போயிட்டு சில பேர் கொரட்டை விட்டு மேலே என்ன 2வது மாடி வரலும் போயிட்டு வருவாங்க. அதை சொல்லுவேன். அந்த அசைவு, அதுக்கு தான் அசபா நடனம்னு பேர். அப்போ அந்த மூச்சு காற்று தான் அங்கே மெயின். அந்த மூச்சு காற்று என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு காற்றினுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது இடது பக்கம் எவ்வளோ போகணும், வலது பக்கம் எப்படி போகணுங்கிற கணக்கு இருக்கு. கும்பம் ரேசகம்னு 2 நிலை. மூச்சு காற்று இப்போ லெஃப்ட் நார்சல் வழியாக வருதா, ரைட்டு வழியாக வருதா? ரைட்டு வழியாக வந்தால் நீ என்ன ஸ்டேஜில் இருக்க, லெஃப்ட் வழியாக வந்தால் அதாவது அந்த அந்த அடைப்பு மாறிக்கிட்டே இருக்கும் மேலையும் கீழே. இப்போ அதற்கு தகுந்தாற் போல தான் மனமும் அங்கே செயல்படும். அப்போ மனம் என்று சொல்லக்கூடியது எதன் வழியாக செயல்படும்னா, 3 குணங்களின் வழியாக செயல்படும். ராஜதம், தாமதம், சத்துவம் சொல்லி இந்த 3 குணமும் செயல்படுகின்ற அந்த நிலைக்கு காரணம் என்னன்னா மனம். ஆக இது எல்லாத்துக்கும் மெயின் சுவிட்சு எங்கே இருக்குன்னா, ஒரே ஒரு சுவிட்சு. எது? 36 கருவி கரணங்களுக்கு ஒரே ஒரு மெயின் டோர், ஒரே ஒரு சுவிட்சு. அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமும் கிளாப். ஒன்று ஒன்றா போய் ஆஃப் பண்ணிட்டு இருந்து 5 பூதம், 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம் அப்படின்னு ஒரு பெட்ரூமாக போய் ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணி என்னைக்கு வெளியில் போய் பூட்டி கடத்தெருவுக்கு போகிறது. போகும்போது ஒரு மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோன்னா அத்தனையும் we no need to ensure ஒன்று ஒன்றா ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மெயின் ஒரே சுவிட்சு மனம். இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா அத்தனையும் கண்ட்ரோலுக்கு வந்து. ஆக இந்த 31 கருவிகள், சிவதத்துவம் 5 தவிர 31 கருவிகளுக்கும் மூலமாக விளங்குகின்ற அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த மன முதலாய் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தி. இது ரொம்ப முக்கியமான செய்திங்கிறதுனால, தனு என்பது உடலை குறிக்கும், மனம் முதலாக என்பது அந்த கரணங்கள் என்று மற்றவர்கள் பொருள் செய்கின்றார்கள்.
சிவஞான முனிவர் மனத்தின் காரணமாய் என்று பொருள் செய்ய வேண்டும் என்று காட்டியுள்ளார். இப்ப எத்தனாவது போற்றி பார்க்க போறது? 4வது. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால்